எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ். கும்பகோணம் மகாமக குளத்திலே மாசி மக ஆரத்தி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசி மகத்தன்று கும்பகோணம் குளத்திலே வட மாநிலங்களிலே கும்பமேளா விழாக்கள் ஆறுகளிலே நடைபெறும். இப்போ சமீபத்தில் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நடைபெற்றது. இந்த உலகத்திலேயே குளத்திலே கும்பமேளா விழா நடைபெறக்கூடியது நம்முடைய கும்பகோணம் திருநகரத்திலே தான். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக நட்சத்திரத்தன்று விசேஷமாக இங்கே வழிபாடுகள் நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். இந்த ஆண்டு கும்பகோணம் நகராட்சி அல்லது மாநகராட்சி இல்லையா, கும்பகோணம் மாநகராட்சி, அதே போல் மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவை சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை. குறிப்பாக மகாமக குளத்தை முறையாக பராமரிக்காத காரணத்தினால் பாசி படர்ந்து அதே போல் படிக்கட்டுகள் எல்லாம் வழுக்கக்கூடிய வகையிலே இருந்தது. இனிமேற்கொண்டாவது இந்த மகாமக குளத்தை சரிவர பராமரிக்க வேண்டும். அதே மாதிரி கூட்டம் வருகிற போது அதை முறைப்படுத்துவதற்காக அடையாள அட்டை அல்லது டோக்கன் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அறநிலையத்துறை மூலமாக. இந்த முறை மிக தவறானது. இப்போ பூரா கருவறைக்குள்ளே போய் அவங்க நின்றுக்கிறாங்க, வெளியெல்லாம் பூரா அவங்க கூட்டமாக நின்றுக்கிறாங்க, அதிகாரிகள், மந்திரிகள், அல்லது இது பல்வேறு விதத்திலே விஐபி கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய கோவில்களிலே தலைவிரித்து ஆடுகிறது. இதனது மும்மொழி திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஏற்கனவே மும்மொழி திட்டம் இருக்குது. சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் ஸ்கூல் எல்லா இடத்துலையும் இருக்குது. 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. ஏதோ மும்மொழி திட்டம் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய கொள்கை இருமொழி கல்விக் கொள்கை. அவங்க ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அதுக்கான நிதி எங்களுக்கு கிடைக்கல. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்பது ஒரு சிறப்பு திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினா தான் நிதி கிடைக்கும். அதை செயல்படுத்துகிறோம்னு கையெழுத்து போட்டு நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம், அந்த பரிந்துரை ஏற்று செயல்படுவோம்னாலாம் நீங்கள் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க. 2-3 முறை அந்த நிதியும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்கீமை செயல்படுத்தலை.